கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. உங்கள் இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. 81வது சங்கீதம் 7வது வேத வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கர்த்தர் தப்புவிக்கிற வல்லமையோடு இருக்கிறார். நெருக்கத்தில் வாழ்க்கை வாழ்கிற மக்களை, போராட்டத்தில் சுமந்து இருக்கிற மக்களை ஆண்டவர் சமூகத்தை தேடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற நெருக்கடிகள் இல்லாமல் போகிறது. அநேக விதமான ஒரு கேள்விக்குறி மத்தியில் சில காரியத்தை இழந்து வாழ்க்கையில் நம்ம நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கடியில் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மளை கைவிடாமல் இருக்கிற தேவன். அவர் அந்த நெருக்கடியில் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு தப்புவிக்கிற தேவன். அவர் 81வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தில் அதை இழந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை நினச்சி பயந்து அடுத்த நாள் அடுத்த சூழ்நிலையை நீங்கள் பேஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அவைகளை மாற்ற மாட்டி பேசுகிறாரு. உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து கர்த்தருக்கு உதவி கேளுங்க. அவர் உங்களுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணுவார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை உண்டு பண்ணுவார். அவர் கிருபையை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அவர் உங்களுக்கு தயவு உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலையும் தேவன் நம்மளை நன்மையை அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலையும் ஆண்டவன் நம்மளை கிருபையை அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? 81வது சங்கீத புஸ்தகம் 7வது வேத வசனம் உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும் என்பதை விசுவாசிங்க. 81வது சங்கீதம் 7வது வேத வசனம் உங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார் என்பதை விசுவாசிங்க. 81வது சங்கீதம் 7வது வசனம் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும் விசுவாசிங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். நன்றி சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க சிறுகணும், கர்த்தர் பெருகணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நீங்க நல்லவர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. வேலை ஸ்தலத்துல, எக்ஸாம்ல, எங்க தேசத்திற்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய சொந்த நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கடிகள் மாறட்டும். விண்ணப்பத்தை கேட்கிறவர் நன்மையை கொடுங்க. கிருபையும் மகிமையும் தயவும் எங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மை எங்களுக்கு பெருகட்டும். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.